ஹாய் ஹலோ. உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் தனுஷ் இயக்கத்தில் செல்லூர் ராகவன், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி சரத்குமார், துஷார விஜயன், காளிதாஸ் ஜெயராம் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ராயன் படத்தை பத்தி பார்ப்போம். படத்தோட கதை நடந்து பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பத்திலேயே தனுஷ் வந்து 2 தம்பிங்க இருக்காங்க, சின்ன பசங்களை காட்டுறாங்க. இப்போ ஒரு தங்கச்சி பாப்பா வந்து பிறகுது. அப்போ அந்த ஊரில் வந்து சாமியாடி தான் வந்து பேர் வைக்கிறது வழக்கம். அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தனுஷ் வந்துட்டு நான் தான் என் தங்கச்சி பாப்பாவுக்கு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து துர்கா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சோடனே இப்போ அம்மா அப்பா வந்து சந்தைக்கு போனவங்க வந்து வரவே இல்லை. இப்போ தனுஷ் வந்து 2 தம்பிகளை ஒரு ஒரு பிறந்த கை குழந்தை வச்சுட்டு 2 நாளாக வெயிட் பண்ணுறாப்புல. வரலன்னு சொன்னோடனே அந்த சாமியாடி கிட்ட போயிட்டு அம்மா அப்பா வரல அப்படின்னு சொல்லி தகவல் தெரிஞ்சோடனே அங்கேயே நைட் தங்க வைக்கிறாரு. இப்போ அந்த சாமியாடி இந்த பாப்பா வந்து பெண் குழந்தை வந்து விற்கிறதுக்கு பிளான் பண்ணுவார். ஸோ தனுஷுக்கு தெரிஞ்சோடனே என்னடா இருந்தாலும் ஃப்ராடாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது சாமியார் வந்துட்டு குழந்தைய பிடுங்கிறதுக்கு பிளான் பண்ணும்போது கத்தி எடுத்து அந்த சாமியாரியை வெட்டிட்டு தன்னுடைய தங்கச்சியும் 2 தம்பிங்களை கூப்பிட்டு சென்னைக்கு வந்துடுறாப்புல தனுஷ். இப்போ வந்த இடத்துல செல்லூர் ராகவன் வந்து அடைக்கலம் கொடுக்குறாப்புல. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி வந்து காலேஜ் படிக்கிற அளவுக்கு வளர்க்குறாப்புல, தங்கச்சி வீட்டில் இருக்கா. இன்னொரு தம்பி வந்து குடிகாரனா வந்துட்டு ஊதாரியாக சுற்றிட்டு ஜாலியாக வந்து லைஃப் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காப்புல. இது ஒரு பக்கம் இருக்கு. பேரில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பருத்தி வீரன் சரவணனும் எஸ்.ஜே. சூர்யாவும் கேங்ஸ்டர்ஸ். இவங்க 2 பேருக்குள்ள வந்து ரொம்ப நாளாக பகன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க 2 பேரையும் வந்து கிளீன் பண்ணுறதுக்காக பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா சென்னைக்கு வராரு. வந்த உடனே இவங்களுடைய 2 பேருடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ சந்தீப் கிஷன் அவர் தான் வந்து முதல் தம்பி தனுஷுக்கு. அவர் வந்து குடிச்சிட்டு சம்பவம் பண்ணுற இடத்துல டாஸ்மார்க் போகிறாரு. அங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி 2 கேங்ஸ்டர்ஸ்குள்ளே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் இவர் இன்வால்வ் ஆனவுடனே பருத்திவீரன் சரவணுடைய பையன் வந்து இறந்துடுறான். இறக்கிறதுக்கு காரணம் சந்தீப் கிஷன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ண உடனே இப்போ சரவணனை வந்து தனுஷுக்கு ஃபோன் பண்ணி உன் தம்பி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு நீ ஊரை விட்டே போயிடு, உன் நிலத்துக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாப்புல. இப்போ தனுஷ் வந்து தம்பி எடுத்து போயிட்டு சரவணன்கிட்ட கொடுக்குறாரா இல்லை தன்னுடைய ஃபேமிலி வந்து காப்பாற்றுறாரா அப்படின்றது மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் என்னன்றதை பார்த்துருவோம். இப்போது தனுஷோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இது 50வது படம். அவருடைய வளர்ச்சி எப்படின்றது நம்ம எல்லாருமே கூடுதலாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அபரிமிதமான வளர்ச்சின்னு சொல்லலாம். ஒரு படத்துக்கும் அவருடைய மெச்சூரிட்டான நடிப்பு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கிறோம், பார்த்துட்டே இருக்கோம். அதனால தான் அவர் ஹாலிவுட் வரையும் போயிட்டு டச் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. ஸோ 50வது படம் அப்படின்னும் போது வெளியே டைரக்டர் கொடுக்குறதோட நம்மளே வந்து டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு அந்த எஃபர்ட் எல்லாம் பாராட்டலாம். ஏன்னா அவருடைய மெச்சூரிட்டான டைரக்ஷன் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சிக்கலாம். சின்ன சின்ன ஷார்ட்லேருந்து இப்போ அம்மா அப்பா சந்தைக்கு போனவங்க வரல அப்படின்போது குழந்தை வந்து பசியோடு இருக்கா அப்படின்ற அந்த ஃபீடிங் பாட்டில் அந்த ஷார்ட்டு, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட நுணுக்கமாக வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி செல்லூர் ராகவன் அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப கச்சிதமாக நடிச்சிருக்காப்புல. சந்தீப் கிஷனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், காளிதாஸ் ஜெயராமோட ஆக்டிங்காக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் எல்லாமே வந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலான்னு D50 அப்படின்னும் போது மியூசிக் ரகுமான் சார். அவர் வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு புது டோனு ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து நல்ல தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணலாம், நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேமராமேனோட ஓம் பிரகாஷ் அவருடைய ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சின்ன சின்ன நைட் எஃபெக்ட் டே எஃபெக்டாக இருக்கட்டும், கதைக்கு உண்டான மூடு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு வந்து ஒரு சல்யூட். இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமாக தனுஷுக்கு வந்துட்டு ஒரு ஹீரோயின் வச்சுட்டு பயங்கரமாக டான்ஸு பாட்டு லவ் சீன்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சைடு வந்து அபர்ணா பாலமுரளி. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சூர்யாவோட படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வச்சுட்டு தனுஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாகவும் அழகாக புரிஞ்சுட்டு நடிச்சிருக்காங்க சொல்லலாம். அதே மாதிரி துஷாரா விஜயன் தங்கச்சி கேரக்டராக பண்ணும்போது ரொம்ப லைவாக நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு தங்கச்சி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் வந்து புரிஞ்சுட்டு அந்த மெட்ராஸ் ஸ்லாங் எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக பேசியிருக்காங்க சொல்லலாம். கொஞ்சம் போர்ஷனே வந்தாலும் வரலட்சுமி சரத்குமார் வந்து அந்த கேரக்டர் புரிஞ்சுட்டு சிறப்பாக நடிச்சிருக்காங்க சொல்லலாம். படத்தோட மைனஸ் என்னன்றது பார்த்துருவோம். இப்போது D50 அப்படின்னும் போது எல்லாருக்கும் எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே மாதிரி தியேட்டரில் போய் பார்க்கும்போது செம்ம ஹவுஸ்ஃபுல்னு சொல்லலாம். அசுரனுக்கு அப்புறம் பெரிய ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம்
தனுஷ் படம்னும் போது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு 20 நிமிஷம் நல்லா தான் டேக் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. கதையாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா போச்சு. இப்போ எங்கே சிக்கிட்டாங்கன்னா, திரைக்கதையாக ஒரு பாயிண்டில் இவங்க ட்விஸ்ட்டுன்னு ஒன்று எதிர்பார்த்தாங்க இல்லையா, அது வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, திரைக்கதை வந்து சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எஸ்ஜே சூர்யா, பருத்திவரன் சரவணன், இவங்க 2 பேர் கேங்ஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. இவங்கள பார்த்தா நம்மளுக்கு ஒரு பயம் வரணும் இல்லையா, அது வரல. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு உண்டான சீன்ஸ் இவங்க பண்ணல. இப்போ சரவணன் வந்து நாயகன் கமலஹாசன் மாதிரி தலையை சீவி கிளாஸ் போட்டு அவர் பயங்கரமாக ஒரு டான்ன்றது வந்து டைலாக்ல மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரே ஒரு குண்டு ஊசி கூட தூக்கி அப்படி போட்டதா தெரில. என்ன ராயா, ஒழுங்காக நடந்துக்க, நான் தான் உனக்கு கடை வச்சு கொடுத்தேன், எதுவும் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அமைதியாக இரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து தலையாட்டு வராப்புல. சரி, இந்த பக்கம் எஸ்ஜே சூர்யா ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரும் எதுவுமே பண்ணல. எஸ்ஜே சூர்யாவுக்கும் சரவணனுக்கும் என்ன பிரச்சனை, இவங்க பயங்கரமாக சண்டை போட்டு போகிறாங்க, இதில் சிட்டி ஏதோ ஒன்று ஆகிடு போகுது, இல்லை தனுஷ் ஃபேமிலிக்கு ஏதோ ஆகிடு போகுது அப்படின்னாவது ஒரு பயம் வருமானு பார்த்தா அதுவும் வரல. இப்போ இவங்க 2 பேரும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி பிரகாஷ் ராஜ் வராரு இல்லையா, அவருக்கு சீன்ஸே இல்லை. என்னடா பண்ணாருன்னு பார்த்தா அவரும் எதுவும் பண்ணல. இப்போது செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மொத்த கதை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃபு பெருசாக இருக்காது போல இருக்குதுன்னு. இப்போது அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரிஞ்சதுனால செகண்ட் ஹாஃபு ஒரு மாதிரி அமைதியாக போகுது. யாருக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஆடியன்ஸ் சைடும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நடிப்பு அரங்க எஸ்ஜே சூர்யா இருக்காரு, அவருக்காவது ஒரு நல்ல சீன்ஸ் வைஸு கொஞ்சம் டைலாக்ல ஏற்ற இறக்கத்தோட ஏதாவது வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக சீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா அதையாவது ரசிச்சிருப்பாங்க. அந்த இடத்துலையும் வந்து வீக் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அமைதியாக இருக்கிறாரு. தனுஷும் அமைதியாக இருக்கிறாரு, மூட் அவுட் ஆன மாதிரி. கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் வந்து அம்மா அப்பா இல்லை, 2 தம்பி ஒரு தங்கச்சியை கஷ்டப்பட்டு வளர்க்கணும், அதுக்காக நம்ம வந்து வீரத்தில் வந்து அஜித் இருப்பார் இல்லையா, அவர் பாட்டுன்னு போவார், வேலை செய்வார், 4 தம்பிங்களை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஃபேமிலிக்காக தனுஷ் கேரக்டர் அமைதியாக இருக்குதுன்னா ஓகே. ரெண்டாவது, தனுஷ் ஃபேமிலின்னு ஒரு பாண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தம், ஒரு வானத்தை போல், ஒரு சமுத்திரம். அந்த மாதிரி ஒரு தங்கச்சிக்காக 3 அண்ணனுங்க இருக்கானுங்க, பயங்கரமாக இருப்பானுங்க அப்படின்னாவது ஒரு சீன்ஸ் பண்ணியிருந்தா பயங்கரமான படம் அப்படின்னாவது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துருக்கும். எல்லா சைடுமே வந்து நம்மளுக்கு வந்து வீக்காகவே இருக்குது. D50 அப்படின்னும் போது சன் பிக்சர்ஸ் உள்ள வராங்க, ரகுமான் சார் உள்ள வராரு, இருக்கிற பெஸ்ட்டான ஆர்டிஸ்ட் எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்லூராகவன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வந்துட்டு ஒரு புதுப்பட்ட மாதிரி பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்களான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரை தான். அடுத்து, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு பாண்டிங் இருக்கணும் இல்லையா. தங்கச்சிக்காக தனுஷ் என்ன பண்ணாருன்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனும் அழுத்தமாக இல்லை, எதுவுமே பண்ணல அவர். அதே மாதிரி தங்கச்சியும் வந்து அண்ணனுங்களுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே பெருசாக சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணல. பேரில் துர்கா இருக்குது. இது எதுக்குன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சொன்னோம்னா கதை ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக துர்கான்னு பேர் வச்ச மாதிரி இருக்குது. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்னு நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். பொதுவாகவே பேசும்போதே ஒரு பாசமலர், அப்படி ஒரு அண்ணன், அப்படி ஒரு தங்கச்சி அப்படின்ற மாதிரி நம்ம டே டு டே லைஃப்லேயே வந்து நிறைய பேசியிருக்கோம். கூட திருப்பாச்சி கூட பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி வாழ்கிற சிட்டி, அங்கே வந்துட்டு ரவுடிஸும் இருக்குது, நம்ம மச்சானுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது, அதை வந்து க்ளீன் பண்ணுன்ற ஒரு அண்ணனும். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அண்ணனுடைய ஃபீலிங் வந்தப்போ அண்ணனுடைய சட்டை எடுத்து போட்ட ஒரு தங்கச்சியோட அந்த அந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் சமுத்திரமாக இருக்கட்டும், அதுலேயும் வந்துட்டு தங்கச்சியோட கல்யாணத்துக்காக எல்லா சொத்துமே வந்து நாங்கள் வந்து இழந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிறோம் அப்படின்னு அண்ணன் தம்பிங்கெல்லாம் முடிவு எடுத்து போவாங்க. அதை கேள்விப்பட்ட தங்கச்சி வந்து என் லைஃபுக்காக நீங்கள்லாம் வந்து மிடில் கிளாஸ் வாழ்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற சென்டிமெண்ட் கூட நம்மளுக்கு கண்ணு கலங்குச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் படம் பார்த்துட்டு இதில் வரும்போது அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுன்னா எங்கேயாவது நம்மளுக்கு கண்ணு கலங்கணும்ல, அந்த மாதிரி ஒரு சீனு கூட வைக்கல. ஏன்னா தனுஷும் தங்கச்சிக்காக எதுவும் பண்ணல, தங்கச்சியும் வந்து அண்ணனுக்காக அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணல. அதனால் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ட்ரை. என்னதான் தனுஷ் வந்து இயக்குனர் ஆனாலும் அவங்களுடைய அண்ணன் செல்லூராகவனுடைய பாதிப்பு தான் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் வெற்றிமாறனுடைய பாதிப்பு தான் தனுஷ்கிட்ட இருக்கு. ஆடுகளம் கொஞ்சம், பொல்லாதவன் கொஞ்சம், அசுரன் கொஞ்சம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு ஒரு கலவை தான் இந்த ராயன் படம். பொல்லாதவன்ல அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வரும், அதுக்காக வந்து கிஷோர்கிட்ட போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா சரியாயிடும் அப்படின்னு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு சீன் இந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பொல்லாதவன் வந்து சக்ஸஸ் ஆச்சு, இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு இன்னும் பார்த்த மாதிரியே இருந்ததுனால பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி நீங்கள் அசுரனில் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் வெட்டிகிட்டே இருந்தார். அதே மாதிரி இதுலேயும் வந்து குத்தூசி எடுத்துருவார் கோவம் வந்துச்சுன்னா தன்னுடைய ஃபேமிலி காப்பாற்றுறதுக்காக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் வந்து ராயனில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆடுகளத்துலையும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று எதிர்பார்த்தோம் இல்லையா, அது ஆடுகளத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துலையும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்னதான் வெற்றிமாறன் வந்து மிகப்பெரிய இயக்குனராக இருந்தாலுமே கூட அவர்கிட்ட இருந்து வெளியில் வந்து படம் பண்ணவங்க பெருசாக வந்து சக்ஸஸ் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் வந்து வெற்றிமாறனுடைய ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா மொத்த வெற்றிமாறனுடைய எல்லா கதை காலத்தினுடைய ஜெராக்ஸ் மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காப்ல. அப்போ தனுஷ் தான் எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறனுடைய அப்படியே ஜெராக்ஸ்ன்னு நினைக்கிறேன். செல்லூர் ராகவன் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறதை விட தம்பி டைரக்ட் பண்ண தான் சிறப்பு, சூப்பராக பண்ணியிருக்காப்ல, மிரட்டியிருக்காப்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டியிருந்தாப்ல. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணதை விட வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணியிருந்தாக்கா வேற லெவலில் பண்ணியிருப்பாப்ல. டைரக்டர் தான், நடிகர் தான். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. ராயன் இது ஒரு வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் சரிப்பா தனுஷ் படம் ஒரு முறை போட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு முறை பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.